Hello guys, welcome back to our channel VJ Vlogger Studio. இன்னைக்கு நம்ம ஒரு குக்கிங் வீடியோ பண்ண போறோம். ஆக்சுவலி என்னன்னா இப்போ தக்காளி பச்சடி, ஆக்சுவலி அது தக்காளி தயிர் அதெல்லாம் போட்டு ஒரு டிஷ் இல்லை, அது ஒரு சைட் டிஷ் மாதிரி பண்ண போகிற குக் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா என்னோட அக்கா தான். அவங்க வந்துட்டு ஃபேஸ் வந்து காட்ட மாட்டேன்றதுனால வாய்ஸ் ஓவரில் தான் இது டிஷ் வந்து வரப்போகுது. இந்த சைடிஷ் வந்து எதுக்கெல்லாம் வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம் பார்த்தீங்கன்னாக்கா புலாவ், ஒயிட் பிரிஞ்சி, அது இல்லாட்டி வெஜிடபிள் பிரிஞ்சி, இது எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு நம்ம எப்படின்னா என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் போடணும் அப்படின்ட்டு இப்போ அக்கா வந்து சொல்லுவாங்க. நம்ம அவங்ககிட்ட கேட்போம். நானே சொல்லணுமா? சொல்கிறேன். ஒன்றும் இல்லை, பெரிய ரெசிபி இல்லை. தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், 3 தக்காளி, கருவேப்பிலை. இது ஆப்ஷனல் தான், நான் சும்மா ஒரு ஃப்ளேவர் கோர்ஸ் இது வச்சுருக்கேன். அப்புறம் மெயின் தயிர் பச்சடிக்கு தயிர், கடுகு, பெருங்காயம், உளுத்தம் பருப்பு, உப்பு, மஞ்சத்தூள். இதுதான். ஓகே, சிம்பிளான ரெசிபி. என்ன யூஸ் பண்ண போறீங்க? நல்லெண்ணெய். ஓகே, இது ஒரு ஃப்ளேவருக்காக. நீங்க அதுக்கு நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, நார்மல் எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, காஞ்சிருச்சு. இப்போ நான் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். சும்மா அது வதக்குற லெவலுக்கு ஊற்றிக்கிட்டா போதும், ரொம்ப வேண்டாம். ஓகேவா? அது கொஞ்சம் காயட்டும். ஆக்சுவலி இந்த தக்காளி பச்சடி வந்து பாட்டி சொல்லி கொடுத்தாங்க, அதனால இது கண்டிப்பாக புது ரெசிபி தான். நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். கடாய் காஞ்சிருச்சு, கொஞ்சோண்டு கடுகு போட்டுக்கிறேன். பொடன்னு சவுண்டு வருதா? வரலையே. அப்ப என்ன ஒண்ணும் காயல. காஞ்சிருச்சு. காஞ்சி மிளகா மறந்துட்டேன், காரத்துக்கு மெயினே அதுதான். காரத்துக்கு காஞ்சி மிளகா ஒரு 3 போடுறேன். காஞ்சி மிளகா அண்டு உளுத்தம் பருப்பு. இதுதான் நல்ல ஃப்ளேவர். ஆக்சுவலி இந்த தயிர் பச்சடிக்கு உளுத்தம் பருப்பு நல்லா வதக்கிடணும். ஆமா, எல்லாமே அப்படிதான். வெள்ளை நான் எடுப்பேன். அது எது இது கோல்டன் ப்ரௌன்ல எடுக்க முடியாது. உளுத்தம் பருப்பு கோல்டன் ப்ரௌன்ல இது கொஞ்சம் டைம் எடுக்கும். நான் கொஞ்சம் பொறுமையா பண்ணுவேன். கோல்டன் ப்ரௌன் சீக்கிரம் வதங்குறதுக்கு நல்லா இருக்கும். இந்த டைம்ல மஞ்சள் தூளும் உப்பும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள். காரத்துக்கு வெறும் காஞ்சி மிளகா தான் போடுவேன், வேறு எதுவுமே போட மாட்டேன், நோட் பண்ணிக்கோங்க. அந்த வதங்குறதுக்கோசம் உப்பு கொஞ்சம் நான் இப்பயே போட்டுக்கிறேன். பத்தலைன்னா நீங்கள் பின்னாடி போட்டுக்கிறேன். ஆமாம், தேவையான அளவு. நல்லா வதங்கட்டும். ஒரு சட்னி ஃப்ளேவரில் வரும். நீங்கள் இப்படியே அழுத்தி விட்டுட்டே இருங்க, அதுவே கொஞ்சம் இதுவாயிடும் நல்லா. அதுக்குன்னு மிக்சியில் அரைச்சி போட்டுறாதீங்க, நல்லா இருக்காது ஃப்ளேவரு. இது மாதிரி இது இல்லைன்னா கூட வேக வச்சுட்டு தோல் உரிச்சிட்டு கூட நீங்கள்
நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் பெருங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. பெருங்காயம் ஃப்ளேவர் ஆக்சுவலி பெருங்காயம் ஆட் பண்ணால் தான் இந்த இதுக்கு ஃப்ளேவர் நல்லா இருக்கும். பெருங்காயம் ஆட் பண்ணிவிட்டு இப்போ தெரியுது அந்த சட்னி ஃப்ளேவரில் நான் வச்சுருக்கேன். இந்த லெவல் இந்த கன்சிஸ்டன்சி வரணும். திடீர்னு ரோல் ஆகுது. ஓகே, இந்த லெவல் வரணும். ஆக்சுவலி அவ்வளோதான். இது ரெசிபி ரொம்ப சிம்பிள், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா அண்ட் தென் தக்காளி வதங்கின உடனே பெருங்காயம் போட்டுட்டு இந்த தக்காளி ஃப்ளேவர் வதங்கின உடனே இதை சூடு ஆறின உடனே நம்ம சிம்லலாம் வைக்கணும். சூடு சிம்ல வச்சு அப்படியே ஆறும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆறின உடனே தயிரில் கலக்கணும். தயிர் இதில் ஊற்றுனீங்கன்னா திரியாக வந்துடும். ஸோ அதனால கலக்கணும். அப்போ கலக்கணும். நான் கலந்து காட்டுறேன். ஓகே, போதுமான அளவு சூடு ஆறிடுச்சு. இப்போ வந்து நம்ம தயிரில் கலந்துடலாம். இது நல்லா கலந்துக்கோங்க. கொஞ்சம் திக் தயிராகவும் எடுத்துக்கலாம். ஏன்னா கொஞ்சம் உப்பு கரெக்டாக இருங்க, கலக்கவே இல்லை, பார்க்கலாம். அதுக்கு தான் நீங்கள் இருக்கீங்க. கலரே மாறிடுச்சுல. நல்லது. முன்னாடியே தயிர் பீட் பண்ணி வச்சுக்கோங்க, கட்டி கட்டியாக இல்லாமல். போட்டு உப்பு பார்த்துடலாம். கரெக்டாக தான் இருக்குது. அதில் போட்டு உப்பே கரெக்டாக இருக்குது. அவ்வளோதான் கைஸ். இதை வந்து நம்ம வந்து ரைஸோட சர்வ் பண்ணிக்கலாம். ஃபைனல் டச் காட்டுறோம். கடைசியில் சர்வ் பண்ணியாச்சு, பிளேட்டில் மாற்றியாச்சு. இன்றைக்கி பண்ண புலாவ் ஒயிட் பிரிஞ்சி. இதோட ரெசிபி வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். வந்து டேஸ்ட்டு பாருங்கள். அக்கா பண்ணி முடிச்சிட்டாங்க. நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். இது ஆல்ரெடி டேஸ்ட் பண்ணியிருக்கேன் நம்ம வீட்டில். இது ஃபர்ஸ்ட் டைம். அதனால் தயிர் பச்சடியா தக்காளி பச்சடி கண்டதோ வளரு தக்காளி பச்சடி கூட நம்ம டேஸ்ட் பண்ணி சாப்பிடுவோம். புளிப்பா இருக்கா? சூப்பரா இருக்குங்க. அது உள்ள ஒரு ஃபர்ஸ்ட் எடுத்து ஒரு டேஸ்ட் வரும். லைட்டா புளிப்புனஸ் தெரிஞ்சு அப்புறம் ஸ்வீட்னஸ் வருது அந்த தக்காளி இருக்கனால. நல்லா சூப்பரா இருக்கு. தேங்க்யூக்கா. அக்காவோட டிஷ் நல்லா இருக்குன்னு சொல்றோம். நீ அதான்டா இருப்ப. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. ஆனா ஏற்கனவே அவிஞ்சு போய் கிடக்கு மேற்கொண்டு எரிச்சல கிளப்பாத. ஓகே காய்ஸ், ஹோப் யூ ஆல் என்ஜாய் திஸ் வீடியோ. நீங்கள் கண்டிப்பாக எல்லா ரெசிபிஸும் பார்த்துருப்பீங்க. என்னெல்லாம் ஆட் பண்ணணும், எப்படி இந்த பச்சடி செய்யணும் அப்படின்ட்டு. நீங்களும் உங்கள் வீட்டில் எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லை வேறு எதுக்குன்னா எந்த டிஷ்ஷுக்காவது உங்களுக்கு சைட் டிஷ் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேணும்னு நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் என் சிஸ்டரை வந்து நான் பண்ணித்தர சொல்கிறேன். அதே நான் உங்களுக்கு வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன். Hope you all guys enjoy this video. Thanks for watching and subscribe பண்ணிடுங்க. Bye.